அப்படி அப்படியே எடுத்து மாட்டிட்டா நீ அவங்க அதை ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க ஒன்று எடுத்துட்டாங்க, சூப்பராக இருக்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி எடுத்துட்டு வந்தேன். அவன் கேட்குறான், நீ உனக்கு மட்டும் என் அம்மா கொடுக்குறாங்க நிறைய ஐட்டம். ஓ இது என்னுடைய ஷர்ட் வந்துருக்குடா. வந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டுட்டேன். இங்க பாருங்களேன், ராமானுஜர் விக்கிரகம்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க மடியை சுத்தி துணியை கட்டிட்டு வந்து ஹெல்தி வே டு வந்துச்சது. சாம்பாரும் நல்லா இருக்கும். குட் மார்னிங். வந்த மறுநாளா ஃபர்ஸ்ட் டேவான்னு தெரியல, நம்ம வந்து மொட்டை மாடிக்கு வந்தோம். அப்பாடா செம்ம பழி வெளிச்சமாக இருக்கு, கண்ணு கூசுது. உனக்கனி ஓ கீழே வந்து இது ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க, அதனால கால் வந்து சுடாதாம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐயோ ஏன்டா அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு, இதில் போய் கொட்டினா என்ன ஆகும்? நல்ல வேறடா. ஓ காய வைக்கிறதுக்கா? புது ஐடியாவா இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கொசோல எதாவது தெரியுமா மாட்டிருக்காங்க. அந்த டேபிள் வந்து வச்சுட்டு காய வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருவாங்களாமா. கரெக்டு, அன்னைக்கு சொல்கிறான் காலை. ஆமாடா இது பின்னாடி வந்து ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. இதுதான் முதல்ல எங்கள் லேண்டாக இருந்தது, அம்மா பேரில் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும். ஆமாம் விற்கலை, எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி ஓகே, அம்மாவுடைய பர்சனல் கதை. இதுதான் நம்ம தோட்டம். இந்த இடத்துல அம்மா வீடியோ எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரம் அங்கே இருக்கிறது. அனி இது வந்துட்டு முருங்கை மரம். எங்களுக்கு தெரியுதா முருங்கைக்காய்? அவங்களுக்கு அது முத்த விட்டுருக்காங்க போல இருக்கு விதைக்காக. அதுக்கப்புறம் அது வந்து மருதாணி செடி. அதுக்கு வந்துட்டு நித்திய மல்லி, அப்புறம் கருவேப்பிலை இருக்குது பாருங்கள். அந்த இடத்துலலாம் கருவேப்பிலை மரம் பெருசாக இருந்துச்சான், ரொம்ப புதற மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்காங்க. என்னடா காக்கா சுத்துதா? அப்படி அப்படியே எடுத்து மாட்டிட்டா நீ அவங்க அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஏன் எப்படி எடுக்கிறான்? எடுத்து அப்படி அப்படியே மாட்டிடுறா. அம்மா அதை விரிச்சு வச்சிருவாங்க. கேட்டுச்சு. இதுதான் புதுசா முளைச்ச சேர் கடை நம்ம வீடு வாசல். அவ்வளோதான். காலில் கொஞ்சம் அழுக்கு தானே ஆயிடுச்சு, அதனால கீழே போய் கச்சி வாஷ் பண்ணணும். அதான் நான் சொன்னேன், எப்படி இருந்தாலும் மாடிமா. இன்னைக்கு வெயிலும் இல்லை, இப்படிதான் வரும். அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஒயிட் டைல்ஸ் சுடவே சுடாதான். பா சவுண்டு இன்னைக்கு மைக் இல்லாமல் நான் எடுக்கிறேன். எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தீங்களா? அம்மா போட்ட ஊறுகாய் எங்கம்மா வைக்கணும்? அந்த துணி காய போட்ட இடத்துக்கு பக்கத்துலயே. ஓ வெயில் வர ஏரியால. என்னென்ன போட்டு வச்சிருக்க இதுல? தாளிச்செல்லாம் கொட்டிட்டியா? சூப்பர். நெக்ஸ்ட் டைம் ஊறுகாய் போடும்போது நான் காமிக்கிறேன். எனக்கு இப்பவே அப்படி டெம்ப்ட் ஆகுது ஆக்சுவலி. அன்னைக்கு மாங்காவும்
மிளகா பொடியும் மட்டும் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ நல்லா தாளிச்சுலாம் கொட்டிட்டாங்க. எவனாவது கண்ணு தெரியாமல் வந்து தட்டி விட்டா தான் உண்டுன்னு நினைக்கிறேன். நான் தான் முக்கால்வாசி பண்ணுவேன். யா மாடிக்கு போயிட்டு வந்தோடனே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இருக்கிறதுலே ஜாலியாக வந்து ஃபுல் வெக்கேஷன் மோடில் இருக்கிறது கிறிஸ்டியனிஷ் மட்டும்தான், டு பி ட்ரூ. ஏன்னா வந்துட்டு அவனுங்களுக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வேலை வந்து வேலை பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், கேட்டால் பண்ணுவாங்க. ஆனால் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களே வெக்கேஷனில் இருக்காங்கன்னு அம்மாவும் கேட்கறது இல்லை அவ்வளோவா. ஸோ நான் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஸோ இது பண்ணிட்டு இருக்கேன். அம்மா வந்து இங்கே வந்து சாதம் வடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடை, சுட சுட மெது வடை என்னென்ன அங்கே இருக்கு. சரி, மெது வடையை போட்டு காமிமா. மெது வடையை போட்டுட்டு காமி. சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. கிறிஷுக்கு வந்து வெக்கேஷன் போகணுமாம்மா, போர் அடிக்குதாம்மா. லாங் டிராவல் போகணுமா, சென்னையிலே இருக்குமேவா. அப்படி இல்லை, அவனுக்கு ஹோட்டல்ல போய் தங்கணும். அதுதான். ஸோ அங்க பாத்தீங்கன்னா காமிமா, இங்க வந்து கொஞ்சம் பருப்பு உருளைக்கிழங்கு கறி. இது வந்து உருளைக்கிழங்கு கறி. இது வந்து சூப்பரான பருப்பு ரசம். என்ன ரசம் வந்து அடியில எங்கேயோ கிடக்குது. கொஞ்சமா பண்ணேன், நைட் டிஃபன் தானே. ஓ சரி, வச்சுட்டு ரசம்லாம் நிறையவே பண்ணலாமே, பசங்களுக்கு குடிக்கவே கொடுக்கலாம். அதுல என்னது பாலா? ஆனா வடை போட்டாலே போதும். நாங்களாம் வடையிலேயே வந்து கரெக்ட், வடையே நாங்க வந்து டின்னரா சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு அவ்வளோ வடை பயங்கரமா பிடிக்கும். அதுவும் இந்த மெதுவடை இருக்கு பார்த்தீங்களா. அம்மா வந்து நான் சொல்லி சொல்லி இப்ப வெங்காயம் போடாம பண்றாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வெங்காயம் போடாம பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா திக்கா அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. கரெக்ட். ஆனா அது பயங்கர மொறுமொறுன்னு வராது, கொஞ்சம் கட்டியா வரும். கொஞ்சம் அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இருந்தீங்கன்னா தான் எண்ணெய் லைட்டா குடிக்கும். ஆனா வந்து மொறுன்னு வரும். ஸோ நீங்க எதனா ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எய்தர் நீங்க பயங்கர டேஸ்டியா சாப்பிடணும், இல்லைன்னா வந்து ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ நாங்க வந்துட்டு எப்படியும் எண்ணெயில தான் வடைய போட போறோம். அதை நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்டியாவே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மொறு வெர்ஷனுக்கு மாறிட்டோம். அம்மா வந்து யூஸ்வலா வந்து எண்ணெய் இல்லாம இல்லை, லைக் எண்ணெய் ஒட்டாம தான் பண்ணுவாங்க. இது வந்து எங்களுக்காக ஸ்பெஷல் வடை. என்ன குடிக்காது தான், ஆனா இருந்தாலும் நீ கொஞ்சம் இன்னும் சுத்தமா பண்ணுவல. இது வந்து லைட்டா இதுவா இருக்கும்ல. என்ன குடிக்காதுன்றியா? ஓகே. இது வந்துட்டு மொறுன்னு கிறிஸ்டியனிஷ் எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா. இதுல வந்து பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோ கொஞ்சம் மிளகு தூளும் போட்டிருக்கியா? ஓகே. உப்பு, அவ்வளவுதான். மாவுல நல்லா அரைச்சிட்டு இன்னைக்குதான் காலையில அரைச்சி முடிச்சாங்க கிரைண்டர்ல. மாவு காலின்னு சொல்லிட்டு உடனே நமக்காக சுட சுட வடை போயிட்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு எடுத்துட்டாங்க, சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி பாருங்க, நல்லா மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை வேணா வந்து உங்களுக்கு அப்படியே இது பண்ணி காமிக்கிறேன். வாவ், இதுக்கு எதுக்குங்க நம்ம வந்து கடையில போயிட்டு சாப்பிடணும்? வடையெல்லாம் வந்துட்டு வீட்டுல பண்ணும்போது தான் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அவுச், செம்ம சூடு. நான் உடைச்சு காமிக்கலாம்னு நினைச்சேன். இங்க வந்து சூடெல்லாம் அவ்வளவா ஆறவே மாட்டேங்குது தெரியுமாமா. அங்க டக்குன்னு நமக்கு வெதர் வந்து இதுவா இருக்குல்ல, டக்குன்னு ஆறிடும். இங்க வந்து நல்லா சுட எவ்வளவு நேரம் வச்சாலும் நல்லா சுட சாப்பிட்ற மாதிரி சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, நம்ம போயிட்டு உள்ள உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு வடையை சாப்பிடுவோம். வந்தேன். அவன் கேக்குறான், நீ உனக்கு மட்டும் என் அம்மா குடுக்குறாங்க, எனக்கு மட்டும் ஏதோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு. ஏன்னா நான் தான் அம்மாவுடைய பொண்ணு, சோ எனக்கு தான் கொடுப்பாங்க. உனக்கு ஏன் அம்மா கொடுக்கணும்? கிராண்ட்சன்க்குலாம் கொடுக்க முடியாது தெரியும்ல. இல்ல குடுக்கலாம், அவங்க குடுக்கல. நான் கபு முட்டை சொன்னேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, நீ இல்ல லாஸ்ட். என்னோட லாஸ்ட். ஏன்னா நான் தான் வந்து அம்மாவுடைய பொண்ணு, நீ வந்து கிராண்ட்சன் தான். கிராண்ட்சன் வந்து செகண்ட் தான். மாமிக்கு வந்து ஃபர்ஸ்ட். அவங்க சில்ட்ரன்ஸ் தானே. நான் வந்து நீடு சொன்னேன். சரி, நான் ஒரு சீக்கிரம் சொல்லட்டுமா? அம்மா நம்ம 3 பேருக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் 4 கொடுத்துருக்காங்க. வாங்க கைஸ், ஸ்நாக் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து நம்மளாம் சாப்பிடலாம். ஓகே, வா 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 வா, உட்காரு. யா, சூடு சுட்டுச்சு. நான் தெரியல, எனக்கு சுட்டுருச்சு. நீ இப்பதான்டா சுட போட்டு கொண்டு வந்திருக்கேன்.
லஞ்ச் வந்துட்டு அதுக்கு நீ வந்து கிச்சன் பக்கம் போய் பார்க்கணும். Okay. அங்க பாருங்க எவ்வளோ சூப்பர் இருக்கு, மொறு மொறுன்னு செம. நாளைக்கு பிச்சு போடுறியா அம்மா உனக்குடா மாமி வடை சூப்பரா, அம்மம்மா வடை சூப்பரா. நீடு எந்தா என்னடா எல்லாம் எந்த சொல்றீங்க? நான் எனக்கு எப்பவுமே எங்க அம்மா தான் பிடிக்கும். அம்மம்மா தான். ஐ திங்க் அம்மாவோட பெட்டர் இருக்கும். ஆனா கொஞ்சம் உப்பு கம்மி. ஆமா லைட்டா நமக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்கடா. Want me to what? சூப்பரா இருக்கு. No. ரசம் ரசம் வந்து ரசம் சாதம் கஷ்டி வச்சிருக்காங்க. ஸோ உருளைக்கிழங்கு இது அதுன்னு சொல்லிட்டு செமையா இருக்கு. எப்படி இருந்தது உன் லஞ்சு? வித் கேர்டு இன்னைக்கு வந்துட்டு பயங்கர சூப்பரா கட்டியா செமையா இருந்தது. எப்படா உன் கேர்டு? என்ன சொன்ன? அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு ஸ்டோர் கார்டு வெளில வந்துட்டு ஒர்க் போயிட்டு இருக்கு, இந்த கார்பெண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த லாக் வந்து சரியில்லை, அந்த லாக்கை மாத்த. இந்த லாக் வந்து பாத்தீங்களா அது வந்து சரியில்லை, இப்பதான் அந்த லாக்லாம் மாத்தி விட்டாங்க. எதுக்குறா அந்த லாக் மாஸ்டர் தெரியலடா, அவங்க கிட்ட தான் கேட்கணும், அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீ எப்படி இருக்கும் கேர்டு உன்னோட இதெல்லாம்? வஸ்டர் இதான் அப்படியா? அம்மா கிட்ட நான் அப்படியே வீடியோ வரும், அம்மா அப்படியே பார்ப்பாங்க, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து உனக்கு வெறும் வந்துட்டு தயிர் சாதமே இல்லை. நோ நீ தானே நல்லா இல்லை சொன்ன. wait actually yes நீர்க்கட் பட்டர் ம் நீர்க்கட் பட்டர் தான் நம்ம மாஸ். அப்போ அம்மா கிட்ட இருந்து எதுவுமே வராது. நீக்க வரமா என்ன வரும்? வாத வரும் எனக்கு. நல்ல கம்ஃபர்ட் ஃபுட் லைக் சூப்பரா இருக்கு. அம்மா கேட்டுச்சு, அம்மா உன்னை கலாய்க்கிறாங்க. கம்ஃபர்ட் ஃபுட். நாங்கள் வந்துட்டு சும்மா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், நல்லா லஞ்சு சாப்பிட்டு. நமக்கு அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணது இது எவ்வளோ ஆச்சு டோட்டல்? 9:30 ஆச்சாங்க. நாங்கள் வந்து இந்தடா ஓப்பன் பண்ணுறா கிரிஷ், இது நீ ஓப்பன் பண்ணா நீ. Wait, I can just do this. நாங்கள் நிறைய ஐட்டம். ஓ இது என்னுடைய ஷர்ட் வந்திருக்குடா. இரு இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு போட்டே பார்த்துலாம். ஓப்பன் பண்ணி காமிடா ஃபர்ஸ்ட். அனி ஹோல்ட் ஆன். ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நானே தான் பார்க்கணும் ஆக்சுவலி. இது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஷர்ட் நான் போட்டேன். ஓ நல்லா தான் இருக்கே, காட்டன் ஷர்ட் போட்டேன். வீட்டில் போட்டுக்கிறதுக்காக அது நல்லா இருக்கும்னு நினச்சி தான் போட்டேன். நான் நல்லாவே இருக்குது. எவ்வளோக்கு நான் வாங்கினேன்றது கொஞ்சம் மறந்து போயிட்டேன். நான் ஆன்லைனில் வேணால் எடுத்து உங்களுக்கே காமிக்கிறேன். இப்போ தான் நான் செக் பண்ணேன். இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 429 ரூபா. ஸோ சைஸ் வந்துட்டு நான் வந்து வாங்கின சைஸ் வந்து லார்ஜ் வாங்கினேன். ஆனால் லார்ஜ் வாங்கவே தேவையில்ல போல இருக்குது, அவ்வளோ லூஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு விஷயம், காட்டன்னால நமக்கு வந்து டைட்டன்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் லூசண்டாக வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் ஓப்பன் பண்ணுங்கடா. நிறைய வாங்கணும் ஆக்சுவலி, இவங்களுக்கான கேம்ஸ்லாம் கூட வாங்கணும். அதனால தான் இவனுங்க சொன்னானுங்க என்ன ஊனோவா அப்படி இப்படின்னு. ஏன்னா ஊனோ நம்ம எடுத்துகிட்டு வரல அங்கேருந்து. அதே மாதிரி பியூட்டி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ என்னென்ன டெலிவர் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அம்மா அக்கௌண்ட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணோம், ஏன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் இங்கே இல்லை, அம்மாவுக்கு தான் அக்கௌண்ட் இருக்குது. என்ன இருக்குது? சீக்வன்ஸ் 2 ஐட்டம் தான் வந்திருக்கு போல இருக்கு. அப்போ இன்னைக்கு அவ்வளோதானா? ஓ வா, சீக்வன்ஸ் கேம் விளையாடுறதுக்காக வாங்கினது. அது என்னது காமி? என்ன இதுன்னு எனக்கே தெரியலையே. என்னடா இவ்வளோண்டு சும்மா QR கோடா? Scan me for cashback. ஓ ஏதோ கேஷ்பேக்குக்காக QR கோடு அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆமாடா எங்களுக்கும் தெரியல. மேபி பார்த்து இல்லை வேண்டாம். ஃபர்ஸ்ட் 1 இது 2 தான் வேணும்னு நினைக்கிறேன். 2 people விளையாடுறதுக்கு. ஐ மீன் 4 people விளையாடணும்னா எவ்வளோன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதுவும் 400-ish தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலி. லைக் நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஎஸில் நம்ம வாங்குறோம் அப்படின்னாலுமே $10 ஆகும். ஸோ இது நீங்கள் 400 rupeesனால் யோசிச்சு பாருங்க. 495 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். வேணா நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் இருங்க. கரெக்டாக இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499. இப்போ தான் நான் செக் பண்ணுங்க. ஸோ நான் Amazon.in தான் ஏற்கனவே வாங்கினேன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ இது ப்ரமோ
ப்ரமோஷன்லாம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து பசங்க ஃபுல்லாக கேஜெட்ஸ்லேயே இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பர்ஃபெக்ட். இன்றைக்கே பாருங்க அனி சொல்லிட்டான், இன்றைக்கே விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டான். அந்தளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஊரில் இருந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொண்டுட்டு வரல. கேம்ஸ்ன்னு கொண்டு வந்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராவல் கேம், ஒரு மேக்னெட்டிக் இது கொண்டு வந்தோம். அது வந்து இவங்க பெருசாக இல்லை, செக்கர்ஸ் மாதிரி கொண்டு வந்தோம், பெருசாக விளையாடல. யா கரெக்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்க்கலாம். அதுவும் வந்து இன்றைக்கி நைட்டு நம்ம ஒரு கேமை போட்டுடலான் இருக்கோம். இப்போ வந்து கிளம்பிட்டு கோயிலுக்கு போகலான் இருக்கோம். இதுவும் நான் வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. என்கிட்ட வந்து ஒரு ப்ளூ ஸ்கர்ட் இருக்குன்னு நினச்சி நான் இதை வாங்கிட்டேன். தட்ஸ் ஓகே. இது வந்து $4 யார் வீட்டில் போடுறதுக்கு கூட $4 நம்ம யார் கொடுக்குறாங்க? அதுவும் நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ். அதான் அம்மா சொன்னாங்க. நம்ம ஊர் விலைப்படி $4 கம்மி. ஸோ இதை யார் கொடுப்பாங்க? வந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டுட்டேன். இங்கே பாருங்களேன், இதுதான் என்னுடைய அந்த ப்ளூ ட்ரெஸ். நான் வேணால் கிறிஷியை காமிச்சு ஃபுல்லாக வீடியோ எடுக்க சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. நான் வந்து ரொம்ப லூஸாக இதுவாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா லைக் லூஸாகவும் இருக்குது, ஃபிட்டிங்காகவும் இருக்குது, ஒரு மாதிரி கம்ஃபியாக இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ நான் ஆக்சுவலி எனக்கு இதுக்கு மேட்சிங் ஸ்கர்ட் கிடைக்கல. நான் வந்து அம்மா ஒரு ப்ளூ ஸ்கர்ட் வாங்கி வச்சுருந்தாங்க தான் இதை வாங்கினேன். பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஸ்கர்ட் கிடைக்கல. தட்ஸ் ஓகே. ஆனால் இது வந்துட்டு இது மிக்ஸ் மேட்சாக இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஷர்ட்டு, அமேசான் ஷர்ட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க தாமோதர பெருமாள் கோயில், இந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷர்ட் இது வந்து வீட்டில் போடுறதுக்கு தான் வாங்கினேன். இது அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ மேபி வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு தான் கிளம்பணும், ஒரு சுடிதார் அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு தான் போகணும். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான டெம்பிள். இப்போதான் வந்துட்டு ஏதோ பூஜைலாம் நடந்தது அப்படி இப்படின்னு அப்பா சொன்னார். ஸோ என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ரொம்ப டேமேஜ்டாக இருக்கு. ஸோ போயிட்டு எதனா வாங்கணும், பார்க்கலாம். இங்கே அந்த விஆர் மாலில் சரியாகவே எனக்கு கிடைக்கல. வேறு எதனா மால் இல்லை அண்ணா நகருக்கு வந்துட்டு இந்த வீக்கெண்ட் இந்த மாதிரி போனால் வாங்கிக்கலான் இருக்கேன். சரி பார்த்தீங்கன்னா என் கம்மல், நான் வரும்போது ஒரு கம்மல் போட்டுட்டு வந்தேன். அந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு அம்மா கிட்ட வந்து வேறு கம்மல் வாங்கிட்டு டெம்பரவரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஓகே. சரி ஓகேங்க, இப்போ நம்ம வந்து போயிட்டு கிளம்பலாம். ஃபேஸில் எதனா இப்போ போடணும், எதுவுமே போடலை, வெறும் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பாயில்டாக இருக்குது. சும்மா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஸ் பீஸ், இந்த நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கேன். புது இது இன்னும் கிடைக்கல. ஸோ பார்க்கலாம். இங்கே இன்னும் வாங்கலை. போட்டாச்சு. லிப்ஸ்டிக் முதலே போட்டுட்டேன். சரி ஓகேங்க, நம்ம இப்போ வந்துட்டு அம்மா வயசுண்டு கிளம்பலாம். யா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கண்ணா லெட்ஸ் கோ, வா வா, தாமோதர பெருமாள் கோவில். ஸோ இங்கே ஏதோ இது பண்ணுறாங்க போல இருக்கு. அதனால இங்கே ஏதோ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அப்பா சொன்னார். ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ அன்னைக்கு கீழே பார்த்து நட சாணிலாம் இருக்கு. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க. லைக் அழகா. ஆமா, என்னமா நடந்திருக்கு? ஏதோ கடையெல்லாம் இருக்கு நிறைய. அதான் தேர் வருது, அதான். ஓ, தேர் இழுத்தாங்களா? ஆமா ஆமா. அனி உனக்கு என்ன டாய்ஸ் வேணுமோ வாங்கிக்கோ. நீங்க பாரு எவ்வளோ டாய்ஸ் உனக்காக, ஸ்பெஷல் டாய்ஸ், ஆல் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. சும்மா சாணி சாணி மெதிச்சிட்டானா? ஆமாம்மா, அனி கிறிஷ் வந்து அனியும் கிறிஷ் சின்ன வயசுல வந்து இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி வாங்கினது இல்லை. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஓ அனி உனக்கு என்ன அனி வேணும்? கடைங்க எங்க பாரு, சாஃப்ட் டாய்ஸ். அங்க பாரு, இது கேட்டீங்களே, கிராக்ஸ் இருக்கு, வாங்கிக்கிறீங்களாடா? விஷயம் காரி துப்பாத குறையாதப்பா, ஒரு மாதிரி பாக்குறான். சூப்பர் இல்லைங்க? சூப்பரா தரிசனம் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாக்கு இந்த கோயில் கூட கதைலாம் இருக்கு. இந்த பூனை அங்க இருந்ததுங்க, அங்க இருந்து பூனையை தாண்டக்கூடாதாண்டா, கடிச்சிருமா. அங்க இருந்து வந்துருச்சு எங்க கிட்ட, குட்டி பூனை போல இருக்கு. தெரியுமா நிமா, ஜாலியா ஹாப்பியா லைக் அரவுண்ட் த சிட்டி போய் பார்த்துட்டு பீப்புள்லாம் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் பிளஸிங்ஸ் கொடுத்துட்டு வரத்துக்கு போறாரு. ஆமா, எங்க கண்ணாடியில பார்த்துட்டு அப்புறம் போய் தூங்கிடுவாரு. நம்ம ஃபாலோ பண்ணல, நம்ம இப்பதானே கும்பிட்டோம். கண்ணாடியில பார்த்துட்டு தான் போனாரா, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இங்க அப்புறம் கண்ணாடி இருக்கா, அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இங்க கண்ணாடி எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய ரெனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. நான் வரும்போதுலாம் வந்துட்டு ஆழ்வார்களுக்கெல்லாம் அதெல்லாம் கட்டவே இல்லை, சூப்பரா கட்டியிருக்காங்க.
அம்மா நீ சொல்லுமா, உங்க அப்பாக்கு பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தல, ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க இந்த கோயிலை பத்தி. 600 இயர்ஸ் ஓல்டு ஏதோ சொல்லிட்டு இருந்த ஒரு கதை மாதிரி. நான் கூட சொல்லுமா எல்லாருக்கும்னு சொன்னேன். அங்க பெருமாள் கிட்ட தான் அந்த இது. ஓ, இவரா? ராமானுஜர். ராமானுஜர். ராமானுஜர் வந்து எங்க பாட்டியோட அக்கா. அவங்களுக்கு வந்து ரொம்ப பக்தி அந்த ராமானுஜரோட தனி. அது ஒரு தனி. அப்பனா நமக்கு பொருள் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம், ராமானுஜர் மதமே தனின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்பதான் நிறைய மதங்கள். அப்ப வந்து சைவம் வைஷ்ணவம் ரெண்டு, அதுலயே ராமானுஜர் தனி இருந்தது. அப்ப அவங்க வந்து நிறைய ராமானுஜர் விக்கிரகங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க மடியை சுத்தி துணியை கட்டிட்டு ராமானுஜர் விக்கிரகம் வச்சுட்டு அங்கேயே சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு, எங்க பாட்டியோட அக்காவும் அவங்க அவங்க ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் திரையை விளக்குவாங்க. அந்த மாதிரி. ஓகே. அதான் ராமராஜர் பார்த்த உடனே அது சொன்னேன். அவ்வளவு இதா பண்ணுவாங்க அவங்க. நாங்க சின்ன யாரும் காட்ட மாட்டாங்க, சின்ன பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க, பித்தளை பாக்ஸ்ல கூட பார்க்க முடியாது. யாரும் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு மடியா இது பண்ணுவாங்க, மூடிடுவாங்க அப்புறம் அந்த பாக்ஸ. அதெல்லாம் இப்ப என்ன எங்க இருக்குன்னு என்ன தெரியாது. நாங்க அங்க சுவாமி கும்பிட்டு இருக்கும் போது அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நான் சொன்னேன், இருமா இந்த கதையை நீ வந்துட்டு எல்லாருக்குமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாங்க எங்க பாட்டி சங்கு சக்கரம் குத்திருப்பாங்க. ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம். அதான் எங்க பாட்டி சங்கு சக்கரம் குத்திருப்பாங்க. அந்த வெளியில யார் வீட்லயும் சாப்பிட மாட்டாங்க. அந்த இது குத்திண்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க இறக்கும் போது அந்த சங்கு சக்கரம் அதெல்லாம் வந்து என்னமோ நிறைய இதெல்லாம் பண்ணினா சாங்கியெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் அது பண்ணாங்க. தாத்தாக்கு இல்ல சங்கு சக்கரம்லாம் அவள் குத்திக்கல. அது அம்மாக்கு இருந்ததா? இல்ல எங்க பாட்டி தாத்தாவை பத்தி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, அது அணிச்சுட்டு தான் நாங்க எங்க போனாலும் தண்ணியை மட்டும் கொண்டுட்டு வந்துடுறோங்க. ஏன்னா எங்களுக்கு பயமாவே இருக்கு, ஏன்னா உடம்பு சரியாம வந்துடக்கூடாது. அதனால அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஊர் சுத்திடணும் அப்படின்றதுனாலே நல்லா சுத்திட்டு இருக்கோம். அங்க வந்து சின்ன வயசுல இருந்து வர கோவில், பயங்கர சக்தி வாய்ந்த கோவில் இல்லம்மா. ஹவு சக்தி இஸ் திஸ் கோவில்? ஆமா, நான் நிறைய வேண்டிட்டு நிறைய நடந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆஞ்சநேயர், எஸ்பெஷலி ஆஞ்சநேயர். எவ்வளவு வருஷம் இது? நீ தானே சொன்ன இது 600 இயர்ஸ் ஓல்டா? 500 to 600 மேலேயே இது சொல்லியிருக்கா. ஆனா வந்து கூகுளில் பார்க்கல, நான் பார்த்தா தெரியும் 600 இயர்ஸ் மேலேயே. அது ரொம்ப இது வந்து 1008 திவ்ய தேசத்துல என்னமோ வருது இது. ஓ அப்படியா? வருது. இதுவும் அகஸ்தீஸ்வரர் கோவில் கூட வருது. இந்த ஆண்டாளுக்கு வந்து அந்த ஆடி பொருத்தும் போது பயங்கர விசேஷமா இருக்கும். எல்லாரும் வளையல சாப்பிட்டு. ஒரு வாட்டி எனக்கு வளையல் கிடைச்ச உடனே கூட கொண்டாந்து கொடுத்தானே. அது அன்னைக்கு கொடுக்க மாட்டேன், மறுநாள் கொடுத்தா. மறுநாள் யாருக்கோ கொடுக்கும்போது அந்த மாமி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா. ஆமா, ஆண்டாள் மேல போட்டது அததான் கொண்டாந்து கொடுத்தேன். நான் அப்படியே சுவாமி பரவாயில்ல ஏமான்ட்டு. அப்புறம் இந்த ஆண்டாள் சன்னதியிலதான் இந்த பூனை ஏமா நம்மளே முறைச்சுட்டு இருக்கு. ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு அங்க பாருமா, சுவாமி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. அங்க பாரு, வாசல பாரு, அங்க ஊஞ்சல் ஆடுறாரு ஜம்முன்னு. கிறிஸ்மஸ் ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம். செருப்பு போட்டு இருக்கக்கூடாதா? செருப்பு போட்டு இருக்கமா? தரிசனங்க, சூப்பர் தரிசனம், அல்டிமேட் தரிசனம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா ரொம்ப கூட்டமும் இல்ல. மேபி இது வந்துட்டு ஒரு இன்னைக்கு ஆக்சுவலி வந்து ஃப்ரைடே தானே. ஃப்ரைடே அதுமா கூட்டம் கம்மியா இருக்குல்ல பெருமாள் கோவில்ல? கூட்டம் கம்மியா தான் இருக்கு, பரவாயில்ல. ஆத்திரமா இருக்கு, எதுவும் வாங்கறதுக்கு இல்ல இப்போதைக்கு. வாங்குற மூடோட வந்தா தானே இருக்கணும். நான் வேற மூடோட வந்திருக்கேன், அதாவது கோவிலுக்கு மட்டும்தான் பிளானு. அதனால நான் வாங்குறதா இல்ல. இன்னொன்னு வந்து நாங்க சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு ஐனாவரம் போக போறோம். என்ன அப்படி சாரி, சுவாமி கும்பிட்டுட்டு ஐனாவரம் போக போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு. நீ இந்த வயசுல இருக்கிற வரைக்கும் இங்கதான் வாங்குவாங்க. நீ இந்த வயசுல இருக்கும் போது அப்போதுன்னு தெரியும். ரெகுலரா அம்மா தான் சொன்னாங்க, கிறிஸ்டியானி குட்டியா இருக்கும்போது. தெரியும்டா. வாங்கியாச்சு, சூப்பரா. இது ஜூஸ் போடுறதுக்கு. அது ஆக்சுவலி அம்மாவுடைய ஃபேவரட், இது நாகப்பழமா. அது
நீங்க அன்னைக்கு நாகப்பழம் டேஸ்ட் பண்ணீங்களா? அந்த ஃப்ரூட் எப்படி இருந்தது? நாகப்பழம். Oh, Nagapura. ஆக்சுவலி அம்மா நாங்க என்ன சீதாப்பழம் டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஒரு சீதாப்பழம் இருந்தா பாரு. ஒரு பொட்டுமல்லியா? ஓ, சீதாப்பழம் வரலையா, சீசன் இல்லையா? ஐயோ, பின்னாடி பெருசு. அது வந்துட்டு கோவா. பின்னாடி பெருசு. கொய்யாடா. So, நாங்க எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஷூஸ் மட்டும் தானே இருக்கு. அம்மா வந்துட்டு அதனால செருப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால செருப்பு கடையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த செருப்பு கடை பக்கத்துல தான் இருக்கு, எல்லாமே வாக்கபிள் தான். பசங்க இது வரைக்கும் மார்க்கெட் வந்ததே இல்லை, அவனுங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க கூட்டின்னு வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு இது நல்லா தாங்க இருக்கு. விலை வந்து 350, ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபிட்டிங் எப்படி இருக்கு? நல்லா ஃபிட் ஆகுது. யாருக்கு எடுக்காம இருக்கமோ இல்லையோ, குட்டி வாழல கூப்பிட்டோம். உனக்கு குட்டி வாழை சொல்லிட்டாங்களாடா கண்ணா? உனக்கு என்ன கலர் வேணும்? இல்ல இரு உனக்கும் அதே கலரா? இரு பாக்குறோம். ஓகே, எப்படிடா ரெண்டு ஒன்னு லூஸா இருக்கணும் இல்ல டைட்டா இருக்கணும்? இவன்ல கொஞ்சம் லூஸா கொஞ்சம் டைட்டா வந்து வாங்கிட்டோம். இது வந்துட்டு கிறிஷுக்கு வந்து 2 செட்டு, அன்னைக்கு 2 செட்டு, அதாவது ஊருக்கு எடுத்துட்டு போறப்போ சேர்த்து வாங்கியிருக்கோம். எனக்கு அது அங்க இருக்கு ரஃபீஸ்க்கு. எனக்கு வந்து ஒரு செட் இங்க வரைக்கும் போகும், ஊருக்கு போய் நான் வேற வாங்கிக்கிறேன். ஓகே, இவனுங்களுக்கு வந்துட்டு ஒண்ணு மேல இருக்கிறது வந்துட்டு 300, கீழே இருக்கிறதுலாம் 200. செம்ம இது, ஒரு ஸ்டீம் பாத் எடுத்த மாதிரி ஒரு இது. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கணும்னா அப்பாடன் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆகுதா. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லா எல்லா அழுக்கு தண்ணியும் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. போலாமா? ஓ சரி, பேசி முடிச்சுட்டேன். நாங்க வந்துட்டு ஆட்டோ எடுத்துட்டு என் மடியில் காரை வச்சுட்டு நாங்க வந்து ஒரு பெரிய மூட்டை முடிச்சோட, எல்லா பர்ச்சேஸ் மூட்டை முடிச்சோட நாங்க வந்து இப்போ ஐநாவரம் போக போறோம். பார்த்தீங்களாங்க, நேரா வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு 200 ரூபாய் ஆக்சுவலி ஒரு போன் கேஸ் கடைக்கும் போயிட்டு வந்துட்டோம். வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேவரட்ல எங்க தாத்தா காலத்து ஃபேவரட். இது வந்துட்டு ஐநாவரம்ல இருக்க ஹோட்டல் வெங்கடேஸ்வரா. ஸோ இது நாங்க கிறிஸ்கானிக்ஸ்லாம் சொன்னேன், இது வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டுருவோம். வந்திருக்கோம் மந்தார இலை. அம்மா அங்க வரும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க மந்தார இலையில இருக்கு, பக்கோடா எடுக்கலாம் அப்படின்னாங்க. இங்கேயும் இருக்கு, நாங்க உட்காந்துருவோம். ஆனா பசங்களுக்கு வந்து முடியல, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள ஏசி ரூம்க்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். வந்துட்டு ஏசி ரூம் தான் அங்க போனோம். ஆனா வந்து ஏசி ரூம் வந்து அவங்க ஆனே பண்ணல, யாரனா வந்தா தான் பண்ணுவாங்களாம். ஸோ பசங்களுக்கு வந்துட்டு இனிமேதான் ரூமே கூல் ஆகணும்னா எவ்வளவு இருக்கும், அதனால பண்ணல. ரூமே ஹீட் ஆனதுனால நாங்க வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபேன் போட்டு உட்காந்துட்டோம். உட்காந்தோடனே பசங்க கேட்டேன், ஓகே ஆன 2 ஓகே சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஸ்லரி இல்ல, இது வேற ஏதோ வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இலை அவங்களே போட்டாங்க. அவங்களும் தண்ணி கை வாஷ் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் நாங்க ஆர்டர் பண்றோம். இது ஏன்னா நம்ம வந்துட்டு இங்க பாரு, இது வந்து டிஸ்போசபிள் பிளேட் மாதிரி தானே, நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதேதான். ஆனா நம்ம வந்து வாஷ் பண்ணணும். மாமி வீட்ல வாஷ் பண்ணி கொடுப்பேன், உனக்கு தெரியாது. இங்க வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சிடணும். ஸோ அதனால நம்ம தான் வந்து தண்ணியை வந்து சரி பரவாயில்ல தண்ணி தானே, அதனால இது வந்து கல்யாணத்துல எல்லாம் இந்த மாதிரிதான் இலை போடுவாங்க. தண்ணி இன்னும் குடுக்குறேன், வெயிட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்ம தெளிச்சுக்கிட்டு இங்க பாருக்குல டர்ட் இருக்குல்ல, நம்ம தான் இந்த மாதிரி வந்து வைப் பண்ணணும். ஸோ தட் எல்லா டர்ட்டும் அப்படியே போயிடும். லீஃப் வந்து யூஸ் பண்ணா. ஸோ பிளேட் வந்துட்டு இதுதான் இருக்கிறதுலே வந்து இருக்கிறதுலே தான் வந்து ஹெல்தி வே டு வந்துட்டு. அம்மா வந்து தண்ணி வாங்கிக்கிட்டாங்க, நாங்க இந்த தண்ணி யூஸ் பண்ணல. நாங்க வந்து வீட்டுல எடுத்துட்டு வந்து பிஸ்லரி பாட்டில் தான் எடுத்துருக்கோம். ஸோ பன்னீர் தோசை இருக்கான், நானு கிரிஷ் அம்மா எல்லாம் பன்னீர் தோசை, அன்னைக்கு வந்துட்டு கீ ரோஸ்ட் வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய இருக்கு. தோசைனா கொஞ்சம் சுட சுட இருக்கும். இங்கே ஆக்சுவலி ஃபேமஸ் வந்து போண்டாங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா சூப்பரான போண்டா கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூடு கம்மியா இருக்கு சொன்னாங்க, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபேன்ல தான் உட்காந்துருக்கோம், நல்லாவே இருக்கு. எப்படா இருக்கு ஃபேன் கீழே உட்காரது? நல்லா தானே இருக்கு. ஆமா, டேபிள் போடாதீங்க. ஓகே, ஏன்னா வாஷ் பண்ணிருக்கோம் அதனால. நீ வேண்டாம் விட்டுடுக்கண்ணா. இல்ல அவனுக்கு வேண்டாம் தேங்காய் சட்னி. வெய்யின் நினைச்சிட்டீங்களா? இது என்ன சட்னி? இது என்ன சட்னி? ஓ வெங்காய சட்னி. தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சட்னியும் இருக்கு. சரிம்மா, அன்னைக்கு வெங்காய சட்னி வேணுமா? தக்காளி சட்னியா? வேங்க அவருக்கும் வச்சிருங்க. ஏன்னா
வேணா ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ கோகனட் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி கூட வந்துக்கிறது. இப்போ மட்டும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, right? இது என்னது இது? ஓ, இது பன்னீர் தோசை. மட்டும் 2 minutes ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பார். ஆமா, வரும் வரும் அனிமா. So, பன்னீர் தோசை உள்ள வந்து பன்னீர் இருக்கு. ஆமாங்க, இந்த பாருங்க எப்படி இருக்கு. It's behind the chair. நல்லா இருக்கா? சரி, நான் சாப்பிட்றேன். நான் அன்னைக்கு வெயிட் பண்றேன், பாவம் குழந்தை. ஓகே, நீ எப்படி இருக்கு? சூப்பர்ன்ட்டான். உள்ள ரொம்ப நல்லா இருக்குங்க பன்னீர். பன்னீரோட சாப்பிட்டு பாக்கலையா? ஸ்பைஸ் இல்ல. சரி, okay. உண்மையிலேயே வா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே எடுத்துறேன். ஓ, ஆமாமா, எனக்கு சூப்பர் யம்மி யம்மி. அப்பாடா, சூப்பர்டா, சூப்பரான கோன் தோசை. செம்மையா இருக்கு. ஆனா செம சூடா. நீமா மேல இது பண்ணிக்கோ, மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புட்டு சாப்பிடு. அந்த அளவுக்கு சூடுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா கோன் தோசையோட கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. நிஜமா அணிது செம்ம கிறிஸ்ப். ஆக்சுவலி அகல நக்கல செம்ம கிறிஸ்ப். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து தேங்காய் சட்னி ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து வெங்காய சட்னி ட்ரை பண்ணலாம். வெங்காய சட்னி கூட நல்லா இருக்கும். காரம் சாம்பாரும் நல்லா இருக்கு. அம்மா தக்காளி சட்னி தான் ஓகே சொன்னாங்க, அதையும் ட்ரை பண்ணிடலாம். ஆமா, தக்காளி சட்னி கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. இருக்கிறதுலே வந்து தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுலயே இருக்க மசாலால இதுதாங்க இருக்கிறது அல்டிமேட். சூப்பரா இருக்கு அந்த மசாலா. சரி, ஓகே. இது வாங்கினாங்க. இல்ல இது வேற வாங்கினாங்க. அது பேர் என்னது? பக்கோடா வாங்கினாங்க. பக்கோடா எவ்வளவு ஒரு பேக்கெட்? 100 தோசை. 4 வாங்கின பக்கோடா ஒரு பேக்கெட் 25 ரூபாய். 100 தண்ணி 20 ரூபாய். தண்ணி 20 ரூபாய் தான் எங்கேயுமே. ஸோ இதுதான் நம்மளுடைய பில். இங்க பாத்தீங்கன்னா பன்னீர் மசாலா தோசை வந்து 140 ஒண்ணு. 420. கீ ரோஸ்ட் 120. பரவாயில்ல, ரொம்ப ரீசனபிளா தான் இருந்தது. நல்லா சாப்பிட்டோம், நாங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். சரி, ஓகே, அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதுதான்.